சிதம்பரம் மக்களவை தொகுதியில் கள ஆய்வு செய்திருக்கிற நமது செய்தியாளர் ஸ்ரீதர் அந்த தொகுதியின் சில முக்கிய பிரச்சனைகளை பதிவு செய்கிறார். அவற்றை பார்க்கலாம். சிதம்பரம் நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில் அமைந்திருக்குது வீராணம் ஏரி. இந்த வீராணம் ஏரி 19ஆம் நூற்றாண்டில் வெட்டப்பட்டது. இந்த வெட்டப்பட்ட காலகட்டத்தில் 3 போகம் பயிர் செஞ்சாங்க. அது குறிப்பாக காட்டுமன்னார் கோயில் சிதம்பரம் வட்டத்தில் 45,000 ஏக்கரில் 3 போகம் பயிர் செஞ்சாங்க. ஆனால் ஏரி தூர்வாரப்படாத காரணத்தினால் தற்போது தூர்ந்து போய்விட்டது. இதன் கொள்ளளவு ரொம்ப குறைந்து போனதால் தண்ணீர் சேமித்து வைக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படுவதால் இந்த பகுதியில் இருக்கும் விவசாயிகளுக்கு தண்ணீர் தர மறுக்கிறாங்க. இந்த சென்னைக்கு குடிநீர் கொண்டு செல்வதற்காக 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த ஏரியை தூர்வார பல ஆண்டுகாலமாக கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை. மத்திய மாநில அரசுகள் ஒரு பெரிய நிதியை ஒதுக்கி ஏரியின் தூர்வாரப்பட வேண்டும். அது ஒரு பெரிய கொள்ளளவு கொண்டு வந்தால் சென்னைக்கும் குடிநீர் கொண்டு செல்லலாம், இப்பகுதி விவசாயிகளுக்கும் தண்ணீர் கிடைக்கும். இதை உடனடியாக செய்ய வேண்டும். வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்காக போராடி தங்கள் விவசாயத்தையும் வாழ்வாதாரத்தையும் காப்பாற்றுவார்கள் என்று விவசாயிகள் எதிர்பார்ப்பாகிறது. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் 8 சிமெண்ட் தொழிற்சாலை இருக்குது. இது 7 சிமெண்ட் தொழிற்சாலை தனியார் தொழிற்சாலை, ஒரு அரசு தொழிற்சாலை. இந்த சிமெண்ட் தொழிற்சாலைக்கு நாள் ஒன்றுக்கு 1000க்கும் மேற்பட்ட லாரிகள் வருது. இதன் காரணமாக அப்பகுதியில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி சாலைகள் சேதமடைவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. விபத்துகளும் அதிகமாகுது. இதன் காரணமாக பல இடங்களில் புறவழி சாலை ஏற்படுத்த வேண்டும். இந்த லாரிகளை முறைப்படுத்த வேண்டும். குறிப்பாக பள்ளி நேரங்களில் இந்த லாரிகள் உள்ளே வராமல் செய்ய வேண்டும். இந்த கோரிக்கை இந்த பகுதி மக்கள் எதிர்பார்ப்பது. பல ஆண்டுகளாக இதை தொடர்ந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் இதுவரையும் அவர்களுக்கு யாரும் செவி சாய்க்கவில்லை. வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த சாலைகளை மேம்படுத்துவாரா என்று அவர்கள் எதிர்பார்ப்பாகுது. சிதம்பரம் மக்களவை தொகுதியில் பல்வேறு பணிகளை செய்ய 19 கோடியே 35 லட்சம் ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தந்திருக்கிறார் எம்பி திருமாவளவன். அதில் 18 கோடியே 79 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதில் 16 கோடியே 63 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கிறது. அதுபோக 36 லட்சம் ரூபாய் மீதம் இருப்பதாக மக்களவையின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர தொகுதிக்காக அவர் சொன்ன வாக்குறுதிகள் என்ன, அவற்றின் இன்றைய நிலை என்ன, இப்போது பார்க்கலாம். சிதம்பரத்திற்கு பயணிகள் ரயிலை கொண்டு வருவதாக அந்த தொகுதியின் எம்பி தொல் திருமாவளவன் வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் அந்த வாக்குறுதி இன்னமும் நிறைவேற்றப்படவில்லை. வீராணம் ஏரி மத்திய அரசின் நிதி மூலம் தூர்வாரப்பட்டு ஏரியின் கொள்ளளவு அதிகப்படுத்தப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் இன்னும் வாக்குறுதி அளவிலேயே இருக்கிறது. கொள்ளிடம் மற்றும் வெள்ளாறு ஆறுகளின் குறுக்கே தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் நேரத்தில் உறுதியளித்திருந்தார். நடவடிக்கைகள் நிலுவையில் இருக்கின்றன. ஆனால் கிராமப்புற மேம்பாட்டுக்காக பாடுபட போவதாக கூறினார். கிராமப்புற மேம்பாட்டு பணிகள் கிட்டத்தட்ட 40% முடிந்திருக்கின்றன. பரங்கிப்பேட்டை மீன்பிடி துறைமுகம் மேம்படுத்தப்படும் என்ற வாக்குறுதி நிலுவையில் உள்ளது. மகளிர் கல்லூரி கொண்டுவரப்படும் என்ற அளித்த வாக்குறுதி நிலம் கையகப்படுத்துவதில் நிலவும் தாமதத்தால் நிலுவையில் இருக்கிறது. சிதம்பரம் தொகுதி எம்பி தொல் திருமாவளவன் தனது தொகுதிக்காக செய்தவை பற்றி புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டார். அவருடன் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பகுதியில் என்ன மாதிரி வாக்குறுதிலாம் கொடுத்தீங்க? அந்த வாக்குறுதியை நம்பி கிட்டத்தட்ட 4,28,804 வாக்குகள் பண்ணிருக்காங்க. அந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றப்பட்டதா? நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி கடந்த 5 ஆண்டுகளில் 19 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தது. இந்த 19 கோடி ரூபாயையும் தொகுதியின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் சிஎஸ்ஆர் என்று சொல்லப்படுகிற கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்ட் பெரிய பெரிய நிறுவனங்களிடமிருந்து மக்களுக்காக மேம்பாட்டு பணிகளை செய்வதற்கு விண்ணப்பம் செய்து அதன் மூலம் சுமார் ஒரு 60 லட்சம் ரூபாய் அளவில் பெற்றிருக்கிறோம். இதற்கு முன்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள்
கிராமப்புறங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் என்று நிதியை பகிர்ந்தளித்ததில்லை. ஆனால் முதல் முறையாக நான் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற ஒரு வாய்ப்பை பெற்ற பிறகு இந்த நிதியை எல்லா கிராமங்களுக்கும் செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் பகிர்ந்தளித்திருக்கிறேன். அதன் மூலம் ஏறத்தாழ 40% கிராமங்களுக்கு இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதிக்கு பெரிய அளவில் எந்த வாக்குறுதியும் நான் அளிக்கவில்லை. ஒரு மகளிர் கல்லூரியை இங்கே உருவாக்குவது என்கிற வாக்குறுதியை நாம் அளித்தோம். அந்த மகளிர் கல்லூரியை உருவாக்க இயலவில்லை. மாநில அரசு அல்லது மைய அரசு அதற்கான நிலத்தை கையகப்படுத்தி தந்தால்தான் அந்த அனுமதியை பெற முடியும் என்கிற நிலை இருக்கிறது. ஆகவே அதற்கான முயற்சியை வெற்றிகரமாக சாதிக்க இயலவில்லை. ரயில் நிலையங்களை மேம்படுத்துவதற்கு, புதிய ரயில்களை கொண்டு வருவதற்கு நான் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தேன். சிதம்பரத்தில் இந்த அதிவேக ரயில்களை நிறுத்துவதற்கு மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் கோரிக்கை விடுத்தேன். ஈச்சங்காடு, தலவாய் போன்ற இடங்களில் எல்லா ரயில்களையும் நிறுத்தி செல்ல வேண்டும். அங்கே மிக முக்கியமான தொழிற்சாலைகள், சிமெண்ட் தொழிற்சாலைகள், சர்க்கரை தொழிற்சாலைகள் இருக்கிற காரணத்தால் அங்கே அது அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அரியலூர் ரயில் நிலையத்தை அதனுடைய நடைமேடையை விரிவுபடுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து அது இப்போது வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. வல்லம்படுகை பக்கத்தில் ஒரு கிராமத்தில், கிராம்பட்டு என்கிற கிராமத்தில் சப்வே கட்டுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு ரயில் நிலைய மந்திரியிடம் நான் முறையிட்டேன். அந்த கமிட்டியிலும் பேசினேன். ஆனால் அவர்கள் முழுமையாக தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து செலவு செய்ய வேண்டும் என்று ஒரு பதிலை தந்துவிட்டார்கள். கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் ஆகும் என்கிற காரணத்தால் நான் மத்திய அரசாங்கம் பாதி அளவிலும் தொகுதி மேம்பாட்டு நிதி பாதி அளவிலும் வழங்குவதற்கு ஒரு வாய்ப்பை தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறேன். அது ப்ராசஸில் இருக்கிறது. அரியலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் ஜெயங்கொண்டம் அனல் மின் நிலையம் பாதி கையகப்படுத்தப்பட்டதும் பாதி கையகப்படுத்தப்பட்டதும், இதனால் இந்த திட்டம் தற்போது கைவிடப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்துக்காக நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்க மத்திய அரசிடம்? இந்த திட்டம் மத்திய அரசின் கையில் இல்லை. மாநில அரசு இதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஏற்கனவே இந்த திட்டத்தை NLC நிறுவனம் முற்றிலுமாக கைவிட்டு விட்டது. ஆகவே எங்களுடைய கோரிக்கை தமிழக அரசே இந்த திட்டத்தை எடுத்து செய்ய வேண்டும் என்பதுதான். ஜெயங்கொண்டம் பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் NLC நிர்வாகம் கையகப்படுத்துறதுக்கு இழப்பீடு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு மத்திய அரசு நிறுவனம். அந்த மத்திய அரசு நிறுவனம் போராடி நீங்கள் ஏன் இழப்பீடு பெற்றுத்தர முயற்சிக்கலன்னு சொல்கிறாங்க. இல்லை, இது தொடர்பாக NLC-னுடைய CMD, பழைய CMD, இப்போது இருக்கிற CMD ஆகியோரெல்லாம் நான் சந்தித்து முறையிட்டு இருக்கிறேன். பல முறை பேசியிருக்கிறேன். அவர்கள் நாங்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்று தொடர்ந்து பதிலளித்தவர்கள் இப்போது என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அந்த திட்டம் கைவிடப்பட்டது என்றுதான் பதிலளிக்கிறார்கள். தொகுதி மக்களின் விமர்சனங்களையும் அவற்றுக்கு MP அளித்த பதில்களையும் பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு.